நம்ம ஒரு டிஃப்ரெண்டான கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் பன்னீர் கேக்கு. இது சென்னா போடான்னு சொல்லுவாங்க. இது ஒடிஷாவோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ண நான் ஃபஸ்ட்டு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம பாகு பண்ணிக்கலாம். 1/2 கப்பு வெல்லம், இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி, வெல்லம் நல்லா கரையட்டும். இது வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ வடித்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ண நான் மில்கி மிஸ்ட் பன்னீரை 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வீட்டில் பன்னீர் பண்ணணுன்னா அதுக்குண்டான வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து நீங்கள் பன்னீர் பண்ணிக்கோங்க. பன்னீரை இது மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். கூட 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஞ்சி திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச முந்திரி, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் நெய், இது கூட செஞ்சு வச்சிருக்கிற சுகர் சிரப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக இதை சென்னா போடான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒடிஷாவோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இந்த ரெசிப்பியை அவங்க ஒயிட் சுகர் வச்சு செய்வாங்க. நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம வெல்லம் வச்சு செஞ்சுருக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டிருக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது. இது கூட நான் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன். நான் சுகர் கம்மியாக தான் சாப்பிடுவேன். அதனால் நான் கரெக்டாக 1/2 கப் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சுகர் நல்லா நிறைய வேணும்னா நீங்கள் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ இதை கேக் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். கேக் ட்ரேயில் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஓரத்துலலாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ செஞ்சு வச்சுருக்க மிக்சரை நம்ம கேக் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இதை 3/4 ட்ரே வர அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா வெந்த பிறகு அது மேலே உப்பி வரும். இது ரொம்ப ஈஸியாக செய்கிற ரெசிபி. ஜஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். வேகிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடிக்கனமான ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு மேலே ஒரு குட்டி பிளேட் வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஸ்டாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் ட்ரேவை அதில் வச்சுக்கலாம் உள்ள. இப்போ இது மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். மாதிரி ஒரு சின்ன குச்சி வச்சு குத்தி பார்க்குறேன். ஒட்டாமல் வருது. இப்போ இந்த ட்ரேவை எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம், ஆற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆறிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஓரத்தை எடுத்து விட்டுக்கிறேன் ஒரு கத்தியை வச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பன்னீர் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.